ஆத்ம நண்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். நீர்நிலையில் சேறு இருக்கும் வரை நீர் குமிழியும் இருக்கத்தான் செய்யும். உலகப் பற்றுடையவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கும் வரை தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கத்தான் செய்யும். எனவே துறவியாகி நாம் இந்த பொறுப்பிலிருந்து விலகுவது மகா பெரிய பாவமாகும். சிலர் துறவியாக இருந்து கொண்டும் தன் மனதளவில் தன் குடும்பத்திற்கான தேவைகளை தானே அவர்களை தேடி வரும்படி செய்துவிடுவர். எனவே அவர்களும் தம் கடமைகளை செய்ய தவறுவதில்லை. சிலர் தனது குடும்ப கடமைகளை செய்ய திறமையின்றி குடும்பத்தை விட்டு விலகி துறவறம் பூண்டு விடுவர். அது தவறு. பறவைகள் அன்றைய உணவு தேவைக்கு மட்டும் இரை தேடும். துளியும் சேர்த்து வைப்பது கிடையாது. இல்லறத்தில் ஈடுபடுபவன் வாழ்க்கை முறை அத்தகையதன்று. அவன் தெய்வத்தையும் நினைக்க வேண்டும், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்ய வேண்டும், மற்ற உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவன் செய்ய வேண்டும். தெய்வம், ரிஷி, முன்னோர்கள், மனைவி மக்கள், மற்ற உயிர்கள் அவர்களுக்கான சேவை செய்தல், இவையே அவன் செய்ய வேண்டிய வேள்விகள் ஆகும். ஜனகர் என்ற ஒரு மன்னர் ஞானவானாகவும் கர்மவானாகவும் வாழ்ந்தார். அவர் இரண்டையும் சமமாகவே பாவித்து வந்தார். பிரம்ம ஞானத்தில் அவர் பரிபூரணர். அத்துடன் உலக கடமைகளையும் அவர் தவறாது செய்து வந்தார். அத்தகைய மனோபாவம் உடையவர்களால் மட்டுமே இறைவனையும் நாடிக்கொண்டு குடும்பத்தையும் அரவணைத்து கொண்டு வாழ இயலும். அத்தகைய மனப்பக்குவம் உங்களுக்குள் இருக்கிறதா? நீங்களே உங்களை சோதித்து கொள்ளுங்கள். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.